பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு 19,000 கோடி மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும், புதிதாக அதாவது 2வதாக கட்டப்பட்ட விமான நிலையத்தையும் திறந்து வைக்க மோடி அவர்கள் இன்னைக்கு திருச்சி வந்திருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, பாஜகவோட செயற்குழு கூட்டமும் இன்னைக்கு நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில பட்டமளிப்பு விழாவிலயும் பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு. தமிழக மாநில தலைவர் பிஜேபியோட தமிழக மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஸ்வச்ச பாரத்ன்னு சொல்லிட்டு திருச்சியில 70 இடங்கள்ல தூய்மை பணிய ஈடுபட்டுட்டு இருக்காரு. தமிழக பிஜேபி பார்த்தீங்கன்னா, மோடி மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் ஸ்வச்ச பாரத்ன்னு சொல்லி செய்றாங்களே ஒழிஞ்சு, மித்த நேரத்துல எந்த இதுவுமே இந்த மாரி ஒரு மக்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாரி பேசுறது கிடையாது. அப்படின்னு மக்கள்ட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. தமிழக பிஜேபிக்கும், ஆண்டு கொண்டிருக்க திராவிட கட்சி திமுகவிற்கும் ஆல்ரெடி வாய்க்கா தகராறு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நிகழ்வு நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு அனைத்து வகை உதவிகளையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திருச்சியில உள்ள சாலைகள் முழுவதும் பிஜேபி கொடியும், திமுகவோட கொடியும் ஒரே கம்பத்துல பறக்கறதுனால, விரைவில் இவர்கள் 2 பேத்துக்கும் கூட்டணி வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது, கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி கருப்பு பலூன்லாம் பறக்க விட்டாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, வெள்ள கொட புடிக்கிறது அப்படி இப்படின்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வெள்ள கொட புடிக்கிறாங்களா? என்ன புடிக்கிறாங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.